வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பக்குனா என்னன்னு பார்க்க போகிறோம். பக்குனா என்ன? ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ஒரு வல்லரபிலிட்டியான விஷயத்தை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது தான் பக்குன்னு சொல்லுவோம். அது கண்டுபிடிக்கிறோம்ல, அதை தான் பக்குன்னு சொல்லுவோம். லைக் வந்து இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நான் பார்க்க முடிஞ்சுன்னா அது ஒரு பக், ஒரு அந்த வெப்சைட்டில் இருக்க பக். ஓகேவா? பக் பவுண்டினா என்னென்னு பார்க்கலாம். பக் பவுண்டினா ஒரு வெப்சைட்டில் இருக்க பக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு பக் பவுண்டின்னு சொல்லுவோம். பக் பவுண்டி ஹண்டர், இந்த ரிப்போர்ட் பண்ணுறவங்க பேர் தான் பக் பவுண்டி. இந்த மோஸ்ட் அந்த பக் பவுண்டி எங்கே நடக்கும்? மோஸ்ட்டாக வெப்சைட்டில் தான் பக் பவுண்டி அதிகமாக பண்ணுவாங்க. பட் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்து வெப்சைட்டில் பக் பவுண்டி அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே, இந்த பக் பவுண்டி நம்ம பக்கு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்? லைக் இதை யூஸ் பண்ணி நம்மளால் சில அமௌண்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா, அந்த வெப்சைட்டை வந்து மோஸ்ட் செக்யூராக ஆக்க முடியும். செக்யூர் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய வியூவர்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். அவங்க மூலிமா ஆட்ஸ் ஈஸியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. லைக் அதிகமான கஸ்டமர்ஸை அவங்களால மோர் செக்யூர் வெப்சைட் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸை அதிகமாக அவங்க பக்கம் இழுக்க முடியும். இதுதான் இந்த பக் பவுண்டியோட ஒரு மெயின் டாபிக். ஓகே, இந்த பக் பவுண்டியில் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மொதல் டூல் என்னென்னா பப்ஷூட். இந்த பப்ஷூட் வந்து ஒரு நார்மல் வெர்ஷனும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா? என்டர்பிரைஸ் வெர்ஷனும் இருக்குது. ஓகே, இந்த டூலை வச்சு என்ன பண்ணலாம்? நம்மளால் பக்கை கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் என்மேப் யூஸ் பண்ணியும் சில இதெல்லாம் கண்டுபிடிக்கும். மோஸ்ட்டாக பப்ஷூட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டூல்ஸை வச்சு தான் நம்மளால் பக்கை பவுண்ட் பண்ண முடியும். ஓகே, இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட்னா, சில அமௌண்ட் ஆஃப் பவுண்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை எப்படி பண்ணலாம்? லைக் இந்த பக்கை வந்து எப்படி கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணலாம்? சில வெப்சைட்ஸ்லாம் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி பின்னாடி வரும். ஓகே, இதை வச்சு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியும்? அது அந்த பக்கோட சிவியாரிட்டியை பொறுத்து. நீங்கள் கண்டுபிடிக்கிற பக்கோட சிவியாரிட்டி. லைக் இப்போது ஒரு பாஸ்வேர்டோட பக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா, பாஸ்வேர்டு என்ன ஈஸியாக மற்றவங்களால பார்க்க முடியுன்ற பக்கு கண்டுபிடிச்சா அதுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும். ஓகே, இந்த பக்கு கண்டுபிடிச்சி நம்ம எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னா, இந்த பக் க்ரௌட். இந்த பக் க்ரௌடுன்றது ஒரு அஃபிஷியல் ஒரு ஃபேமஸான பக் க்ரௌட். இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பவுண்டிஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக் பவுண்டியோட ஃபுல் வெர்ஷன்ஸ் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக போடுறேன். பாய். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ.